ஹே காய்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேடியோ பட்டன்ஸுங்கிறது என்னன்னா, நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஜெண்டர் சூஸ் பண்ணுறதுக்கு இல்லை வந்துட்டு ஒரு எஸ் ஆர் நோ வேல்யூவில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இல்லை 3 ஆப்ஷன் இருந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் சிங்கிள் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லுவீங்கள்ல. அந்த மாதிரி எப்போ யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரேடியோ பட்டன். இந்த ரேடியோ பட்டன் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் வந்துட்டு டீகெண்டரில் வந்துட்டு ஒரு விஜிட் அவைலபிளாக இருக்குது. இந்த ரேடியோ பட்டனை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோ பட்டன் இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டீகின்டர் ப்ரோக்ராம் மாதிரி பார்க்க போகிறோம். இந்த டீகின்டர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைலில் பார்த்தீங்கன்னா சாரி, இது இமேஜ்க்குள்ள இல்லை கரெக்டாக தான் இருக்குது. RADIO DTN .py ரேடியோ பட்டன் .pyங்கிற ஒரு பைத்தான் ஃபைல் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த பைத்தான் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரோக்ராம் ஐ மீன் ரேடியோ பட்டனுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம். இப்போ எப்படி நம்ம ரேடியோ பட்டனுக்கு ப்ரோக்ராம் போட போகிறோன்னா, அதாவது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுத்துருவோம். அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு அந்த வேல்யூஸை சூஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் சூஸ் பண்ணுற வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இதில் என்ன வேல்யூஸ் கொடுக்குறோன்னெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். TK bootstrap tkinter dot okay start. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஐ மீன் 2 இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரூட் க்ரியேட் பண்ண போகிறோம். ROOT ரூட் ஈக்குவல் டு ஓகே. இப்போ நம்ம ரூட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டைட்டில் அண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைட்டில் வைக்க போகிறோம்னா ரேடியோ BUTTON ரேடியோ பட்டன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஐ மீன் வந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு ஐ மீன் வந்துட்டு ஒரு வேரியபிள் வேணும். இந்த வேரியபிளில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்டட் வேர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் வேர். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு வேரியபிள் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஐ மீன் வந்துட்டு இப்போ நம்ம என்ன கொஷின்ஸ் மாதிரி கேட்கலான்னா ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஐ மீன் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி வச்சுக்கலாம். ப்ரோ ஈக்குவல் டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டப்பிள்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வேல்யூஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேல்யூஸ் மட்டும் கொடுப்போம். ஓகே, இந்த டப்பிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டப்பிள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜாவா கமான் பைத்தான் ரூபி கோலாங் ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இந்த 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் நம்ம ப்ரோங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம்.
ஒரு லேபிள் மாரி வச்சுட்டு லேபிள் டெக்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். LABL லேபிள் ஈக்குவல் டூ ஓகே சூப்பர். லேபிள் ரூட் டெக்ஸ்ட் CLECT select the UKNOW அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். செலக்ட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூ நோ. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பேக் மட்டும் பண்ணுவோம். PACK பேக். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு ஐ மீன் வந்துட்டு இப்போ லேபிள் நம்ம பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு இப்போ ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணோம். இந்த ரேடியோ பட்டனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐ மீன் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம 5 லாங்குவேஜ் வச்சுருக்கோம். அப்போ 5 ரேடியோ பட்டன் வேணும். இப்போ அந்த 5 ரேடியோ பட்டனையும் நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் LANG லாங் இன் PRO, அதாவது ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற லாங்குவேஜை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல RDன்னு மாதிரி கொடுத்துக்கலாம். RD ஈக்குவல் டு RDங்கிறது வந்துட்டு ரேடியோ பட்டனுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி RDBTN ரேடியோ பட்டன். ஓகே, ரேடியோ பட்டன்னு கொடுத்துட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம்னா ரூட்டில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ரூட் ஆமாம், இந்த ரூட்டில் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ரேடியோ பட்டனுக்கு டெக்ஸ்ட் வேணும். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம இந்த லாங்கு தான் இதோட டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இதுக்கு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அதே லாங்கு தான். வேல்யூ ஈக்குவல் டு லாங், சேம் லாங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுருந்தோமா. ஸோ வேரியபிள் ஈக்குவல் டு நம்ம இந்த இடத்துல செலக்டட் வேர்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ செலக்டட் வேர். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஐ மீன் வந்துட்டு இதை மறுபடியும் வந்துட்டு PACK பேக் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ பட்டனையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா இனி ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். போன டைம் வந்துட்டு பட்டன் கிளிக் பண்ணால் குவிட் பண்ணுற மாதிரி வச்சோமா. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா இப்போ வந்துட்டு ஃபார் லூப் முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு BTN ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இந்த பட்டன் BUTTON பட்டன். இதையும் வந்துட்டு நம்ம ரூட்டில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ரூட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டில் நம்ம SUBMIT சப்மிட் மட்டும் தான் வைக்க போகிறோம். சப்மிட் மட்டும் வச்சுட்டு இதில் கமாண்டு தான் வந்துட்டு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். கமாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம இனிமேல் தான் வைக்க போகிறோம் என்ன அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ ஃபங்க்ஷனில் என்ன வைக்கலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் பேர் பார்த்திங்கன்னா ஷோ AIL ஷோ டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இப்போ ஷோ டீட்டெயில் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இதை பேக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஷோ டீட்டெயில்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வைக்கணும். ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம இந்த ஐ மீன் வந்துட்டு நம்ம இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வேரியபிள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. வேரியபிள்லேயே வந்துட்டு டெஃப் ஷோ IL ஷோ டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு வச்சுட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் மார்க் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ போயிருக்கும். இப்போ ஷோ டீட்டெயில் மேலே வச்ச உடனே. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷோ பண்ண போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணுறதுக்கு ஓகே ஓகே
MSG equal to message box. ஓகே. நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் பாக்ஸ் வைக்கலான்னு பார்த்தோம். மெசேஜ் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, எதுவும் மாத்திட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மெசேஜ் பாக்ஸ் என்னதுங்கிறது வந்துட்டு கரெக்ட்டா பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நம்ம மெசேஜ் பாக்ஸ் வைக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு மெசேஜ் பாக்ஸோடது இம்போர்ட் பண்ணிக்கலாம். borrowing from tkinter import மெசேஜ் பாக்ஸ். ஓகே. இப்ப நம்ம மெசேஜ் பாக்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த மெசேஜ் பாக்ஸ்ல ஷோ இன்ஃபர்மேஷன். இந்த ஷோ இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோ இன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு அந்த பாக்ஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு RESULT ரிசல்ட் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். ரிசல்ட் மாரி வச்சுட்டு இதில என்ன மெசேஜ் காமிக்கணும்? MESS மெசேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, UKNOW நோ ப்ளஸ் செலக்டட் வேர் டாட் கெட். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த இடத்துல நம்ம யூனோ ஸ்பேஸ் அந்த செலக்டட் வேரியபிள வந்துட்டு அந்த வேல்யூலேருந்து கெட் பண்ணுறோம். ஓகே. இதுதான் வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்ட வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ரூட் டாட் மெயின் லூப். ரூட்ட வந்துட்டு மெயின் லூப்ல வந்துட்டு இப்போ ரன் பண்ணியாச்சு. மெயின் லூப்ல ரன் பண்ணிங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடணும். ஸோ நம்ம இந்த இடத்துல clear sudo su ஓகே. இந்த இடத்துல adio bt ரேடியோ பட்டன் டாட் py. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ மாரி ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பாப்அப் விண்டோல செலக்ட் த புரோகிராமிங் லாங்குவேஜ் யூ நோ அப்படிங்கிற மாரி இருக்குது. இதில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புரோகிராமிங் லாங்குவேஜ் நம்ம குடுத்தது இருக்குது. இப்போ நான் இந்த பைத்தான் கிளிக் பண்ணேன்னா, பைத்தான் கிளிக் ஆயிடுச்சு. ரூபி கிளிக் பண்ணேன்னா ரூபி, கோலாங் கிளிக் பண்ணேன்னா கோலாங், ஜாவாஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணேன்னா ஜாவாஸ்கிரிப்ட். அதாவது மல்டிபிள் செலக்ஷன் இல்ல, சிங்கிள் செலக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். இதுதான் ரேடியோ பட்டனோட கான்செப்ட். இப்போ நான் பைத்தான கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தேன்னா, யூ நோ பைத்தான் ஒரு மெசேஜ் மாரி. ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாரி வந்திருக்குதா? இப்போ நான் இது ஓகே குடுத்தேன்னா, ஓகே டன். இப்ப இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ப்ரோகிராம் ரேடியோ பட்டன வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ரேடியோ பட்டனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, செக் பாக்ஸ் பார்ப்போம்னு நெனைக்கிறேன். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்ப நம்ம ரேடியோ பட்டன் கான்செப்ட் வந்துட்டு பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, செக் பாக்ஸோட கன்டென்ட் பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.